இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் நீண்ட நாள் கனவான இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான மதராசி திரைப்படத்தை பற்றித்தான். இந்த படத்துக்கு இசை நம்ம அனிருத். அதனாலவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. படமும் வெளியாகிவிட்டது. ஒரு பக்கம் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்திருக்கு. உலக அளவில் கிட்டத்தட்ட 13 கோடியும் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 10 கோடியும் வசூல் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ சட்டை மாறன் அண்ணன் இந்த படத்தை விட்டு வைக்கலை. வழக்கம் போல தன் காரமான விமர்சனங்களால் படத்தை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார். என்னதான் அவர் சொன்னார்னு பார்க்கலாமா? அண்ணன் தன்னுடைய விமர்சனத்தை என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, தமிழ்நாடு எவ்வளவு அமைதியா இருக்கு, இங்கு துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர ஒரு கும்பல் முயற்சி செய்யுது. இத நம்ம NIA அதிகாரி கண்டுபிடிக்கிறார். ஆனா அவரோட முயற்சியையும் மீறி 5 லாரிகள் நிறைய ஆயுதங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ காதல்ல தோத்து போய் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றாருன்னா, நம்ம NIA அதிகாரி என்ன பண்றாரு, நம்ம டீம்ல ஒரு தளபதிய பலி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த புதுசா கிடைச்ச திடீர் தளபதிய நாம பலி கொடுப்போம்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்பதுதான் கதைன்னு சொல்றாரு. இந்த கதை என்னடா புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? கஜினி படத்தோட ஒரு பாதியையும் துப்பாக்கி படத்தோட மீதி பாதியையும் மிக்சியில் போட்டு அடிச்சு நம்ம முருகதாஸ் அண்ணன் கொடுத்திருக்காருன்னு கலாச்சு தள்ளிட்டாரு நம்ம ப்ளூ சட்டை மாறன் அண்ணன். பொதுவாகவே இந்த மாதிரி படங்களில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் படம் நல்லா இருக்கும்னு ப்ளூ சட்டை மாறன் சொல்றாரு. ஆனா மதராசில இடைவேளையிலேயே படம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. ஹீரோ ஏன் தற்கொலை பண்ணிக்க போறாரோ அந்த பிரச்சனையிலேயே படம் முடிஞ்சிரும். அந்த டைம்ல ஹீரோயினை அந்த NIA அதிகாரிகள் ஒரு வேலை சொல்லுவாங்க. அதை மட்டும் ஒழுங்கா முடிச்சிருந்தா படம் முடிஞ்சிருக்கும்னு சொல்றாரு. ஆனா இடைவேளைக்கு அப்புறம் கதைய தேவையில்லாம ஜவ்வு மாதிரி இழுத்ததால ரொம்பவே சுமாரான படமா மாறி போச்சுன்னு அண்ணன் சொல்றாரு. முதல் பாதி நல்லா இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது, அது சுத்தமா வேலைக்கே ஆகலன்னு சொல்றாரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் இந்த படத்துல இருக்குன்னு நம்ம ப்ளூ சட்டை மாறன் சொல்றாரு. காமெடி பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி யோகி பாபு மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து மேற்கொண்டு சாகடிக்கலைன்னு கிண்டலா சொல்றாரு. அப்புறம் கடைசியா ஒரு விஷயத்த வழக்கம் போல கலாச்சி தள்ளிட்டாரு. படம் ஆரம்பத்துல துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரையும் அழிக்க போறாங்கன்னு பயமுறுத்துறாங்க. அப்புறம் அதே துப்பாக்கிய வச்சு ஹீரோவை சுட்டாலும் வில்லனை சுட்டாலும் சாக மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அடுத்த சீனிலேயே எந்திரிச்சு வர்றாங்க. இதுக்கு எதுக்கு துப்பாக்கியை கொண்டு வந்து விற்க வராங்கன்னு தெரியலை. பொம்மை துப்பாக்கின்னு சொல்லி விற்க அனுமதி கொடுத்திருக்கலாம். இந்த படமும் எடுக்க தேவையில்லைன்னு சொல்றாரு. மொத்தத்துல மதராசி படம் நல்ல வசூல் ஆரம்பத்தை கொடுத்தாலும் நம்ம ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் படக்குழுவினருக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கு. சரி நண்பா, இந்த விமர்சனம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதராசி படம் பாத்துட்டீங்களா? உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.